துபானக்க மக்கள் என்ன மக்களே போற போக பார்த்தா தண்ணி பழத்தை எவிக்ட் பண்ணிடுவாங்களோ. ஏன்னா நேற்று நைட்ல இருந்தே பயங்கரமான நியூஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு சர்ப்ரைஸா ஒரு எவிக்ஷன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சர்ப்ரைஸான ஒரு எவிக்ஷன். அந்த எவிக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத பஞ்சாயத்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த நபரை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் பெருசா கண்டுக்கல. அது எப்படி தண்ணி பழத்தை தூக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்றது ஒருத்தர் தூக்கினா சந்தோஷமா இருப்போம். அது தண்ணி பழம் தான். ஓகேவா? அந்த வகையில் அவரை எப்படி தூக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவர்கிட்ட ஓட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கொஞ்சம் வாரங்களுக்கு நமக்கு கண்டென்ட் வேணும்ல. வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்லாம போயிடக்கூடாது. அவர் இருந்தா தான் எங்கேயாச்சும் கத்திக்கிட்டு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இன்னும் 4-5 வாரங்கள் ஓட்ட வேண்டியிருக்கு. 10வது வாரங்கள் தாண்டதுக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷோ போகும். ஓகேவா? 10வது வாரங்கள் வரதுக்கு கண்டிப்பா நமக்கு கண்டென்ட் தேவை. அப்படி இருக்கும்போது தண்ணி பழத்தை தூக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லி பார்த்தா சேனலே ஏதோ ஹிண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. சேனலே ஏதோ ஹிண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. காலங்காலத்தில் ஒரு பாட்டு வர போட்டிருந்தாங்களே, என்ன பாட்டு? வேக்கப் சாங் போட்டிருந்தாங்களே, இரும்பிலே ஒரு இருதய மூளை ததோன்னு பாட்டை போட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு மட்டும் அந்த பாட்டு எப்படி என் காதுக்குள்ள வந்துச்சுன்னா, தர்பூசணியிலே ஒரு இதயம் மூளை ததோ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ தண்ணி பழத்தை தூக்கிடுவாங்களோன்னு தோணுது. பட் தண்ணி பழத்தை தூக்க வாய்ப்பு இருக்கா? தண்ணி பழத்தை தூக்குனா இந்த ஆட்டம் நல்லா இருக்குமா? எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம். பட் சொல்லப்போனால் தண்ணி பழத்தை தூக்குறது ரொம்ப நல்லது நான் சொல்லும் ப்ரோ. ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தப்பு ப்ரோ. நிறைய விஷயங்கள் தப்பு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே இந்த ஷோவில் வந்து பேசினது கிடையாது, பண்ணது கிடையாது. இவர் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதை விட கம்மியாக பண்ண ஆட்களுக்குலாம் ரெட் கார்டை கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கியிருக்காங்க. பட் இவரை இன்னும் வீட்டுக்குள்ள வச்சு பூச்சை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, ஓகே, தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தூக்குனா நல்லா இருக்குமா? எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பிறகு மாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், சீசன் 7ல ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க. அந்த நபர் எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. சரியா? வீட்டுக்குள்ள தண்ணி பழம் மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. முக்கியமாக பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஓகேவா? அவர் ஜாலியாக பேசினார், அங்கங்க உட்காந்து பேசுவார், பழகுவார், அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணார். ஆனால் அதையே வேனுக்குன்னே அவங்க ஆப்போசிட் பண்ணி பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசி உடனே சேனலும் ஓகே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புனீங்க. ஓகேவா? ரெட் கார்டை கொடுக்க வச்சு வெளியே அனுப்புனீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள உங்கள் கண்ணுக்கே தெரியுது. எப்படியே இந்த வீட்டுக்குள்ள உங்க கண்ணுக்கே தெரியுது இவர் என்னென்ன பண்றாரு, பெண்கள்கிட்ட எப்படிலாம் பேசுறாரு, பெண்கள் எத்தனை பேர் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இப்போ வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் போதும் இவரை ஏன் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? அதுதான் எனக்கான கொஸ்டினா இருக்குது. இப்போ கடைசியா கூட திவ்யா அவர்கள் ஒன்று பண்ணியிருப்பாங்க. திவ்யா கை கொடுத்ததுக்கு திவ்யாவோட கையை நசிக்கிருப்பாரு. அதுக்கு கேட்டதுக்கு திவ்யா கிட்டே சொல்றேன், எனக்கு ஆசை இருந்துச்சு, எப்படி ஆசை இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வியானா ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். வியானா வியானா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. வியானா நேக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா கேமரா முன்னாடி கூட்டு போயிட்டு அண்ணா அண்ணன் என்ன வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாண்டடா கூட்டு போய் கேமரால நுப்பாட்டி கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தங்கச்சின்னு சொல்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? பட் அந்த பொண்ணு கிட்ட போய் இப்ப கேட்டீங்கன்னா கூட இல்ல எங்களுக்கு தண்ணி பழத்தை வச்சு எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அவர் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு, வினோத் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பொண்ணு மைண்ட் ஃபுல்லா இப்ப வினோத் தான் இருக்கு. மூளை நரம்பு பூரா வினோத் ஓடிட்டு இருக்காரு. ஓகேவா? அந்த வகையில் அந்த பொண்ணு இப்படி தான் மாத்தி பேசும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்ம இப்போ நேற்று தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு நினைக்கிறேன், வியானா பொண்ணு சொல்லிச்சு, இல்ல தண்ணி பழத்தை வச்சு எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, அவர் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு வேனுக்குனே வியானா முட்டு கொடுத்துச்சு. ஆனா வியானா தான் தண்ணி பழத்தை கூட்டு போய் கேமரா முன்னாடி நிப்பாட்டி தங்கச்சின்னு கூப்பிடுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அந்த வகையில் அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணத்தான் செஞ்சார், நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க தான் செஞ்சிருக்கோம். அது மாதிரி பெண்கள் முடிய பிடிச்சி மோந்து பார்க்கறது, ஒரு மாதிரி கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன் நேற்று அரோரா கூட உடைச்சிருப்பாங்க. அவர் வந்து என்ன ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாரு, ஒரு மாதிரி கூப்பிட்டாரு, அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் கூப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பேரை வந்து பீப் போட்டாங்க. அது என்ன பேர் வச்சு கூப்பிட்டாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அரோராவே ஓப்பனாக உடைச்சிருப்பாங்க, லவ் 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 பொண்ணுன்னு சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்க ஒரு நபரை இந்த வீட்டோட்டு ஏன் தூக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற எனக்கு சுத்தமாக தெரில. ஓகேவா? இவங்க கண்டென்ட் இல்லாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க போல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கண்டென்ட் இல்லாமல் போயிருமோன்னு பயப்படுறீங்க. நாளைக்கு அவர் வேறு ஏதோ பண்ணிட்டார், ஒரு பெருசாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு முடிய பிடிச்சி மோந்து பார்க்காரு, நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டா, இன்னைக்கு கை அமுக்குறாரு, நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டா இருக்குல்ல. ஆனால் அந்த சேனல் யோசிக்கவே மாட்டேங்காங்க. பட் இப்போ அந்த வேக்கப் சாங்கை வச்சு பார்க்கும்போது தண்ணி பழத்தை தூக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல ப்ரோ. சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் முடிவு பண்ணல, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வருது எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. டபுள் எக்ஷன் சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? டபுள் எக்ஷன் தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் டபுள் எவிக்ஷன் வச்சு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஒரு ஃபேர் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஒரு ஃபேர் எவிக்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்படிதான் பண்ணுவாங்க சேனலை பொறுத்தவரைக்கும். அவங்க டிஆர்பி வேணும்னா இந்த மாதிரி டைம்ல ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனை பண்ணி தான் அப்படி வெறுப்பேற்றுவாங்க. ஓகேவா? அந்த வகையில்
போன வாரம் பிரவீனை வந்து தூக்குனதுக்கான முக்கிய காரணமே அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணா மக்கள் வந்து கொந்தளிச்சு அந்த ஷோ மேலே வெறுப்பாய் நெகட்டிவ்லயாச்சும் அந்த ஷோ வந்து ரன் ஆகும்னு சொல்லி தான் பார்த்தாங்க. ஓகேவா, அதனால தான் பிரவீன் அவர்களை தூக்குனாங்க. பட் ஒயில் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒயில் கார்டு இருந்தால் அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே வரணும், இல்லாட்டினா ஒயில் கார்டு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த வாரம் ஒயில் கார்டு இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரமும் டபுள் எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டபுள் எலெக்ஷன் அப்படிங்கும்போது தண்ணி பழத்தை தூக்கணும் கண்டிப்பாக ஒரு சைடு கூட்டம் வந்து அன்ஃபேர் எலெக்ஷன் சொல்லி வரத்தான் செய்யும். ஏன்னா தான் தண்ணி பழத்து மேலே நம்ம ஹர்ட் வச்சிருந்தாலும் தண்ணி பழம் அங்கே எங்கேயுமா கிறுக்குத்தனம் பண்ணி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ தண்ணி பழம் கத்தி கண்டென்ட் கொடுக்கலன்னா உண்மையாக கண்டென்ட் இல்லை தான், இல்லை நம்ம சொல்ல முடியாது. இந்த அன்ஃபேர் எலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஓட்டுகள் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டுகளும் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு தான் கேள்விப்பட்டோம் ப்ரோ. ஓட்டுகள் வந்து தண்ணி பழத்துக்கு மட்டும் இல்லை, வியானாக்கும் கூட தான் எல்லாருக்குமே ஓட்டுகள் குறைஞ்சிருக்குது. ஸோ வியானா, தண்ணிப்பழம், அரோரா, ரம்யா, கனி இவங்க எல்லாருமே ஒரே லெவல் ஓட்டுக்களை தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ எல்லாருமே ஒரே லெவல் ஓட்டுக்களை தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ யார் வேணால் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் தண்ணிப்பழம் டவுட்டு தான், நான் அதை சிம்பிளாக சொல்லிக்கிறேன். ஓட்டின் அடிப்படையில் தூக்காம ஒரு அன்ஃபேர் எலெக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக தண்ணிப்பழத்தை தூக்குவாங்க. அந்த நன்மையில தான் தூக்கி வச்சிருக்காங்க. நீங்களே சொல்லுங்களேன் ப்ரோ, தண்ணிப்பழம் அந்த ஷோக்கில் இருக்குது. பல நேரங்களில் அந்த ஷோவை வெறுக்க வச்சிருக்கு. ஆமாவா இல்லையா, கரெக்டாக சொல்லுங்க. பல நேரங்களில் அவர் பண்ணுற விஷயங்கள் நமக்கு ஒரு மாதிரி என்னடா இது ஏன்டா இந்த மனசை எப்படி பண்ணுறான்னு சொல்லி வெறுக்க வச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தூக்குனா எனக்குலாம் நல்லா காய்ஸ் நல்லா வெடி போட்டு கொண்டாடுவேன் காய்ஸ். நான் இப்போ சொல்கிறேன், தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் வெடி போட்டு கொண்டாடுவேன். ஏன்னா எப்போ தூக்குவான்னு காத்துட்டு இருக்கேன். பட் எனக்கு இன்னொரு சைடு டவுட்டும் இருக்குது, தூக்குவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணிப்பழத்தை பற்றி ஒரு இது விஷயம் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. அவர் என்னதான் விஜய் பார்வதியை கேவலமாக பேசி விஜய் பார்வதியை மட்டமாக பின்னாடி பேசிட்டு இருந்தாலும் டக்குன்னு விஜய் பார்வதி வந்து பேசணுன்னே விஜய் பார்வதி பின்னாடியே போயிடுறாரு. ஓகேவா, அது எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இந்த வீட்டில் மற்ற யார்ட்டையும் கூட அப்படி கனெக்ட் ஆக மாட்டேங்காரு, மற்ற யார்ட்டையும் கூட டக்குன்னு இப்படி கனெக்ட் ஆக மாட்டேங்காரு. ஆனால் விஜய் பார்வதிட்டு மட்டும் டப்புன்னு கனெக்ட் ஆயிடுவார். ஆனால் விஜய் பார்வதி ரொம்ப தெளிவு, டக்குன்னு ஒரு சில டைலாக்ஸை போட்டு டப்புன்னு தண்ணிப்பழத்தை ஹூக் பண்ணி இழுத்துருவாங்க. ஒன்று அண்ணன் நீ மட்டும் தானே எனக்கு எல்லாம் அப்படிம்பாங்க, இல்லாட்டினா அண்ணன் நம்ம 2 பேரும் ஒரே ஊர்னே சொந்தக்காரங்க அப்படி சொல்லி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களை வச்சு ஒரு மாதிரி தண்ணிப்பழத்தை இழுத்துடுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அப்புறம் காய்ஸ் அந்த பிரஷ் மேட்ரு என்ன எலவு மேட்ரு காய்ஸ் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அந்த பிரஷ் மேட்ரில் அந்த கப்புள்ஸ் ரொம்ப கன்றாவியாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ரொம்ப ஒரு மாதிரி, முக்கியமாக பிரஜன் எனக்கு தெரிஞ்ச பிரஜன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனார்னா சாண்ட்ராக்கு ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். இல்லை பிரஜன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா சாண்ட்ராக்கு ரொம்ப கெட்டது. கண்டிப்பாக சாண்ட்ராக்கான நேமும் டவுன் ஆகி 2 பேரும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிரஜன் வந்து ரொம்ப மட்டமான ஒரு பீஸாக இருக்கார் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். அவர் விட்ட டைலாக் இப்போ தான் எனக்கு புரியுது. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவ்வளோதான் பறத்த போகிறேன் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னாருல, எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் அவருக்கு லாஸ்ட் வார்னிங் கிடைச்சாலும் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா பேப்பர் ஒடிசம் பண்ணுறாரு, வார்த்தைகள் விடுறாரு, பாடி ஷேமிங் பண்ணுறாரு, அதிகமாக பாடி ஷேமிங் பண்ணுறாரு ப்ரோ. இன்னொருத்தருக்கான கேரக்டர் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகேவா, ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஒன்று அவருக்கு பலத்த அடி இருக்கும், இல்லாட்டினா அடுத்த வாரம் எவிக்ஷன் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் எவிக்ஷன் பண்ணி பார்க்கலாம், அடுத்த வாரம் எவிக்ஷன் போயிட்டு இருக்க பாருங்க. சரி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ப்ரோ. 2 எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 2 எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க, ஒன்று நார்மலாக எப்போ போல ஓட்டுகளை தூக்குவாங்க. அப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் ஓட்டுகள்னு பார்க்க போனால் தண்ணிப்பழத்தை தூக்கிடுவாங்க. ஓகேவா, அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணால் தண்ணிப்பழத்தை தூக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து ரம்யா இல்லைன்னா கனி, அரோரா இந்த மாதிரி யாரையா ஒருத்தர் தூக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவை தான் அதிகப்படியாக தூக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தூக்கிடுவாங்க. இல்லை அன்ஃபேர் எவிக்ஷன் இல்லை நார்மலாக தான் எவிக்ட் பண்ண போகிறாங்கன்னா ரம்யா சுபிக்ஷா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்ல முடியாது, கனியோ அரோராவை கூட தூக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. பட் என்னோட விஷ் கேட்டிங்கன்னா இந்த வீட்டிலேருந்து இவங்களை தூக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுபிக்ஷாவே ரம்யாவும் சொல்லுவேன். இந்த 2 பேரும் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே வெட்டி பந்தா, சும்மா ஏதாவது கூட்டம் உட்காந்துருக்குமா கத்தி நாங்கள் தான் அப்படின்னு காமிக்கிறாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஓகேவா, முக்கியமாக ரம்யா கிட்டலாம் கண்டென்ட்டே இல்லை, சுபிக்ஷா கிட்ட சுத்தமாக கண்டென்ட் இல்லை. சுபிக்ஷா இப்போவும் வாண்டடாக கண்டென்ட் எடுக்க அங்கே எங்கேயுமா தேடிட்டு இருக்க தவிர அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கண்டென்ட் வர மாட்டேங்குது. ஓகேவா, அந்த வகையில் நார்மலாக 2 எவிக்ட் பண்ண போகிறாங்கன்னா சுபிக்ஷா ரம்யா தான் எவிக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவிக்ஷன் அப்டேட் கிடச்சுன்னா டப்புன்னு வந்து போட்டுறேன். ஓகேவா, ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க. இரும்பிலே ஒரு இருதயம்